ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. கை ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணையவழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வில் துவக்கமாக பஞ்சபூத நவகிரக தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரு உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. நாடி சுத்தி இடது கை சின் முத்திரையில் வைத்துக் கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில், வலது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இது போல தொடர்ந்து சில சுற்றுக்கள் செய்வோம். தண்டுவட சுத்தி. மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை. மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை. மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதேபோல் மேலும் சில சுற்றுக்கள் செய்வோம். வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களின் குரல் பஞ்சபூத நவகிரக தவம் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் மெயின் ஸ்கிரீனுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பஞ்சபூத நவகிரகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும்
நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்றோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய வியத்தகு போல் இந்த நிலம், உலகம். அதனுடைய மேன்மையை மனதில் கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 100க்கு 28 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது. நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிறந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம்
நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு உந்தி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு உந்தி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், அந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் ஆற்றல் களமாக நிறைந்திருக்கிறது. அந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த விண் நிறைந்த சக்தி களமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே.
அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது என்று கணக்கெடுத்திருக்கின்றார்கள். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்றும் தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பொழுது புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பொழுது சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால்
அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,000 மைலுக்கு அப்பால் 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் வளம் தருவது. நாம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாக சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பொழுது செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்டப்பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். அப்பொழுது குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அப்பொழுது சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி
தவம் இயற்றுகிறோம். அது ராகு கேது என்னும் ஆற்றல்மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்திலே அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு போன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருநிறமான காந்தாலை பாதைகள், ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா வீட்டினுடைய எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள் அதே விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் துன்பம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், துன்பம் படும் உயிர்களுக்கு இயன்ற வரையிலே உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்போதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
வாழ்க்கை துணைவரை மனதில் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். மக்கள் செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோம். உடன் பிறந்தோரை ஒருவராக வாழ்த்திக் கொள்வோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களையும் மனம் குளிர வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளங்கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளங்கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளங்கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மௌன நோன்பு துவங்குகின்றோம். இன்றைக்கு நாம கவலையை வெற்றி கொள்ளுவோம் என்ற தலைப்பில் மௌனத்தில் தற்சோதனை செய்ய இருக்கின்றோம். கவலை என்பது ஒரு கற்பனையான வலை. இந்த வலையிலே சிக்கிய மனம் கலங்கி நிற்கக்கூடிய தருணத்துல நமக்கு கை கொடுத்து கவலையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளை கனிவோட நமக்கு தந்திருக்கின்றார்கள் நம்முடைய கருணை வடிவான குருபிரான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். கவலை என்பது ஒரு வகையான உளநோய். கிணற்றுல இருக்கக்கூடிய நீரை விரைவாக வெளியேற்ற உதவக்கூடியது கவலைங்கிற ஒரு சாதனம். அதே போலத்தான் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடியது நாம படக்கூடிய இந்த கவலை என்கின்ற மனநோய். கவலைப்படுறதுனால நமக்கு உடல் வலிமை, மன வலிமை விரயமாகுது. இரத்த அழுத்தம், அஜீரணம், உடல் புண், தலை சுற்றல், சுவாச பாதிப்பு போன்ற பல நோய்கள் ஏற்படுது. நம்முடைய வாழ்க்கையோட வெற்றியே தடைப்பட்டு போகுது. இப்படிப்பட்ட கவலைங்கிற இந்த உளநோயை தீர்க்கிறதுக்கு சூரியனோட வெப்பத்துல பனிமலை உருகிறது மாதிரி
நாம இந்த கவலையை ஒழிக்க தற்சோதனை பயிற்சிகளை மேற்கொள்ளணும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார். ஒரு செயலை செய்தா அதுக்கு கண்டிப்பா ஒரு விளைவு வரும். அப்போ அந்த உண்மை நிலையை நாம உணராம தவறான செயலை செஞ்சுட்டு அதுல இருந்து நன்மைய எதிர்பார்க்க கூடாது. அப்போ நாம இயற்கை ஒழுங்கமைப்பை அறிந்து கொள்ளணும், செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும், நம்முடைய சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ளணும். தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி போன்ற செயல்களை செய்து நாம இந்த கவலை எழாம பாதுகாத்து கொள்ளணும். கவலையை ஒழிக்க தேவையானது நாம பார்த்தோம்னா அவசியமற்ற முறையில மற்றவங்க செயல்கள்ல தலையிடாம இருக்கணும். தேவையின்றி சிக்கலை நாமளே பெருக்கிக் கொள்ளாம இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாம நம்மோட கடமையில இருந்து வலுவாமல் இருக்கணும். அப்போ நாம இந்த கவலையை ஒழிப்பதற்கு உற்சாகத்தோடு உண்மை நிலையை உணர்ந்து நிறைவாய் வாழ்வோம் அப்படின்னு நாம சங்கல்பம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக நாம மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாம இருந்து இந்த செயல் விளைவு தத்துவத்தையும் நாம உணர்ந்து கொண்டு நாம ஒன்னை எதிர்பார்த்துட்டு அதுல விளைவு வரக்கூடியது வேற விதமாக இருந்தால் நாம செய்த செயலுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறத நாம சிந்தித்து அதற்கான ஒரு தற்சோதனையை இப்பொழுது நாம மேற்கொள்ளுவோம். உண்மை நிலையை உணர்ந்து நிறைவாய் வாழ்வோம் அப்படின்னு நாம சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுவோம். மௌன நோன்பு துவங்குவோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். கவலையை வெற்றி கொள்ளுவது. உற்சாகத்தோடு உண்மை நிலையை உணர்ந்து நிறைவாய் வாழ்வோம். கல்பம் செய்வோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மௌன நோன்பினை நிறைவு. மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையில் கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பின்புலத்தில் இருந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறார். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன நிறைவோடு இன்றைய மௌன அமர்வினை நிறைவு. வாழ்க வளமுடன்.